நமஸ்காரம். கடவுளின் மொழி எது? தேவ பாஷை அல்லது தெய்வ பாஷைன்னு சொல்றாங்களே, அது எந்த மொழிங்க? தமிழா அல்லது சமஸ்கிருதமா? இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்க வாய்ப்புள்ளது. இந்த சந்தேகத்துக்கான பதிலாகத்தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போதுங்க. முதல்ல மந்திரங்கள் சார்ந்து பேசிடுவோம். ஏன்னா மந்திரம் சார்ந்து தான் பலருக்கும் பல சந்தேகம் இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கு அப்படின்னு பலரும் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. பீஜ மந்திரங்களுக்கு மொழி என்பது கிடையாது. பீஜ மந்திரம் என்பது இயற்கையின் ஒளி. பீஜ மந்திரங்களை தமிழில் சித்தர் பாடல்களில் நீங்கள் பார்க்க முடியும். எனவே பீஜ மந்திரங்கிறது இயற்கையின் ஒளி. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, நாமாவளிகள் ஸ்தோத்திரங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லையும் இருக்குங்க. கந்தசஷ்டி கவசம் தமிழ் தான், அபிராமி அந்தாதி தமிழ் தான், திருப்புகழ் தமிழ் தான். ஏன் திருமந்திரத்திலே பார்த்தீங்கன்னா தியான ஸ்லோகம்லாம் இருக்கு. தியான மந்திரங்கள்லாம் திருமந்திரத்துக்குள்ளே இருக்கு, தமிழ்லையும் இருக்குது. பெரும்பாலானோர் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தாமல் அதை பற்றி தெரியாமல் இருக்கவங்களுக்கு தமிழில் இல்லை போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்லையும் ஸ்தோத்திரங்கள் நாமாவளிகள்லாம் இருக்குது. பெருஞ்சித்த திருமூலர் இதை பற்றி அருமையாக தன்னுடைய பாடலில் சொல்லுவார். என்னன்னா, ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே. எப்படி? ஆரியமும் தமிழும், தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமேன்னு சொல்லுவார். இந்த ரெண்டு பாடல் போதுங்க. மொழி முக்கியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இங்கே மொழிலாம் ரெண்டாம் பட்சம்தான். வழிபாடு முக்கியம் இல்லை, வழிபடும் பக்தனே முக்கியம். கடவுள் பார்க்க போவது முதலில் உன் மனதை. மனது தூய்மையாக இருக்கா, நல்லவனாக இருக்கியா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கடவுள் பார்ப்பார். மொழியெல்லாம் அடுத்து தான், வழிபாட்டு முறைகள்லாம் அடுத்து தான். அந்த வழிபாட்டு முறையெல்லாம் குரு பரம்பரை சார்ந்து வரக்கூடியது, அதுக்குள்ளே போகக்கூடியது. பொதுவானவங்களுக்கு கேட்டிங்கன்னா முதல்ல கடவுள் எல்லாருக்குமே குரு பரம்பரை சார்ந்து போனாலும் சரி, முதல்ல கடவுள் பார்க்க போது சுத்தமான மனசு இருக்கா, நல்லவனாக இருக்காங்களா, தகுதியான நபராக இருக்காங்களா. தகுதியான நபர் தான் என்னங்க தகுதி? சுத்தமான மனது தான் தகுதி. இப்போ அடுத்து ஒரு கேள்வி வந்துடும். சரிங்க, தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ரெண்டில் பழைய மொழி எது? சரிங்களா? ஆய்வின் அடிப்படையில் பார்த்தால் தமிழ் தான் பழசு. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், தமிழ் தான் பழசு. தமிழில் தான் திருமந்திரம் இருக்குது. தமிழ் பொக்கிஷம் அது. திருமந்திரம் ஒன்று போதுங்க, இறைவன் அடையிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்னு நானே சொல்லுவேன். சரிங்களா? திருமந்திரம் ஒன்று போதும். ஒரு சிலர் இப்போ கேட்கக்கூடும், நீங்கள் ஏங்க அப்போ சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லித்தரீங்க, தமிழில் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு. நான் ஒரு குரு பரம்பரையில் கற்றுக்கிட்டேன். அங்கே எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, நான் எதை பயிற்சி பண்ணியிருக்கணும் அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் தமிழ் சார்ந்து தமிழ் குரு பரம்பரையில் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை சொல்லிக் கொடுங்க, தவறே கிடையாது. மொழி முக்கியம் கிடையாதுங்க, கடவுளை அடைவது தான் முக்கியம். சரிங்களா? கடவுளின் மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இதயத்தின் மொழியே இறைவனின் மொழி. சரிங்களா? இதயத்தின் மொழி தான் இறைவனின் மொழி. எல்லா மொழியும் கடவுளோட மொழி தான். எல்லா மொழியும் கடவுளுக்கு புரியும். கடவுளையே காப்பாற்றினாலும் புரியும், ஹெல்ப் மீ காட்னாலும் கடவுளுக்கு புரியும். கடவுளுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? மொழிலாம் ரெண்டாம் பட்சம் தான். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? வேதத்தை மதிக்கக்கூடிய நபர் தான் நான். வேத பாராயணம் நடக்கும் பொழுது யாரும் பக்தி மிகுதியில் நெஞ்சுருகி இறைவான அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் திருவாசகம் ஓதும் பொழுது இப்படி அழுத பலரை நான் பார்த்துருக்கேன். நன்றி. பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.